அது ராமபுரம் அப்படிங்கிற கிராமம். சுத்திலும் மலையா இருந்தாலும் கூட அந்த ஊர்ல குடிக்கிறதுக்கு கூட ஒரு துளி தண்ணி இல்ல. ஊரே தண்ணி இல்லாம வறண்டு போயிருந்துச்சு. அது போதாதுங்கிற மாதிரி அந்த ஊர்ல திருடனுங்களோட பயம் வேற அதிகமா இருந்துச்சு. ராத்திரி ஆன போதும் அந்த ஊர்ல இருக்கிறவங்களோட வீட்டுல இருக்கிற தானியங்கள் எல்லாம் திருட்டு போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஊர்ல பெரிய விவசாயிங்க 2 பேர். ஒருத்தர் பூபதி, ஒருத்தர் சோமையா. 2 பேரும் பணக்காரங்க தான். ஆனா 2 பேருக்கு நடுவுல பச்சை புல்ல போட்டா பக்குன்னு எரியும். அந்த அளவுக்கு பகை. இவங்களால ஊரே 2ஆ பிரிஞ்சு போயிருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு நேரத்துல அந்த ஊருக்கு இன்னொரு ஊர்ல இருந்து ராமையா அப்படிங்கிற ஒரு பையன் வந்தான். அவன் அந்த ஊரோட நிலைமைய பார்த்தான். பிரச்சனை 3 வகையா தெரிஞ்சாலும் அதுக்கு காரணம் ஒண்ணுதான்னு தெரிஞ்சுக்கிட்டான். அன்னைக்கு சாயந்தர நேரம் ஊர் பஞ்சாயத்துல அந்த ஊரோட தலைவரான பெரியவர் ஒருத்தரும் மத்தவங்களும் அங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ராமையா அங்க வந்து, என்னங்க ஐயா, ஊரே ரொம்ப அமைதியா இருக்கு. எல்லாருடைய முகத்திலையும் ஏதோ ஒரு பயம் தெரியுதே. எங்களை என்னன்னுப்பா சொல்ற. ஏற்கனவே ஊரு வறட்சியில வாடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் திருடனுங்க தொல்லை. இது போதாதுன்னு எங்க ஊரு பெரிய மனுஷங்க பிரச்சனை. எங்க ஊரே இப்போ நரகமாயிடுச்சு. ஆமாப்பா, நேத்து ராத்திரி எங்க வீட்டில இருந்து 2 மூட்டை சோளத்தை திருடனுங்க திருடிட்டானுங்க. சாப்பிடவே வழி இல்லாம தவிக்கும் போது இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த திருடனுங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாம என்னப்பா, அந்த மலைக்கு நடுவுல புதருக்குள்ள ஒளிஞ்சிருக்கானே ரங்கா, அவனும் அவனுடைய கூட்டாளிங்களும் தான். ஆனா அவங்கள பிடிக்கிற தைரியம் யாருக்கும் இல்ல. எங்க கொன்னுட போறானோன்னு பயம்தான். ஆனா இந்த ஊரு பெரிய மனுஷங்க சோமையா பூபதி 2 பேரும் என்ன பண்றாங்க? ஏன்பா அவங்கள பத்தி கேக்குற? அவங்க இந்த ஊரு பெரிய மனுஷங்க தான். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது. அவன் அழியணும்னு இவனும், இவன் அழியணும்னு அவனும் காத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா இதுக்கு நடுவுல ஊரை காப்பாத்த யாரும் இல்ல. பிரச்சனை பெருசுங்கிறதுக்காக எதுவும் செய்யாம இருக்க முடியாது இல்லைங்களா? பேசாம நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டுங்க. 2 பெரிய மனுஷங்களையும் வர சொல்லுங்க. நான் பேசுறேன். உன்னோட பேச்ச அவங்க கேட்பாங்களா ராமையா? கேட்குற மாதிரி நான் சொல்றேன், நம்பிக்கை வைங்க. அடுத்த நாள் காலையில ஊர் பஞ்சாயத்துக்கு ஊஜனங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஒரு பக்கம் பூபதி நாற்காலியில உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் சோமையாவும் நாற்காலியில உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. 2 பேரும் ஒருத்தங்கள ஒருத்தங்க முறைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ராமையா நடுவுல நின்னுக்கிட்டு இருந்தான். என்னங்க ஐயா, இந்த பையன் ஏதோ பேசணும்னு சொன்னாங்கிறதுக்காக என் வேலையெல்லாம் விட்டுட்டு நான் இங்க வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கணுமா? அதானே, எனக்கும் நிறைய வேலை இருக்கு. சொல்ல வேண்டியதை சீக்கிரம் சொல்லு. ஐயா கும்பிடுறாங்க. நான் இந்த ஊர்க்காரனா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இந்த ஊரை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதான் இந்த ஊரோட நிலைமையை பத்தி பேச உங்களை வர சொன்னேன். இந்த ஊர் நிலைமை எங்களுக்கு தெரியாதா? புதுசா நீ என்ன சொல்ல போற? உங்களுக்கு பிரச்சனை தெரியும், ஆனா தீர்வு எதுவும் கிடைக்கலையே. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு, அதுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. என்ன உதவி? உன் கூட சேர்ந்து நாங்களும் இறங்கி வேலை செய்யணுமா என்ன? அதெல்லாம் நடக்காதுப்பா. ஐயா கோவத்தை விடுங்க. உங்க திமிரை விட்டு நீங்க இறங்கி வந்தா மட்டும்தான் இந்த ஊருக்கும் உங்களுக்கும் நல்லது. நாளைக்கு உங்க வயலும் காஞ்சி போச்சு அப்படின்னா அந்த வயலை வாங்குறதுக்கு யாரும் வரமாட்டாங்க இல்லையா? என்ன பேசிக்கிட்டு இருக்க? மரியாதையா பேசு. நான் உண்மையை தான் பேசுறேன். சரி, நான் நேரா விஷயத்துக்கு வரேன். நம்ம ஊர்ல 3 பிரச்சனை இருக்கு. 1 தண்ணி பிரச்சனை, 2வது திருடனுங்க, 3வது உங்க சண்டை. இந்த 3மே தீர ஒரு யோசனை இருக்கு, சொல்லவா? ஒரு யோசனை 3 பிரச்சனையை தீர்க்குமா? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. நான் சொல்றத நம்புங்க. நம்ம ஊர்ல இருந்து 5 மைல் தொலைவில் ஒரு பெரிய ஆறு இருக்கு. அந்த ஆத்துல இருந்து நம்ம ஊர் ஏரிக்கு கால்வாயை தோண்டினா தண்ணி பிரச்சனை முடிஞ்சது. அட, இதான் உன் யோசனையா? எங்களுக்கு தெரியாதா? ஆனா 5 மைல் தொலைவில் இருந்து கால்வாயை தோண்டணும்னா எத்தனை பேர் வேலை செய்ய வேண்டியது இருக்கும்? எவ்வளோ பணம் செலவாகும்? அதுக்கு என்ன பண்றது? பணம் தேவையில்லை, சாப்பாடு போட்டு வேலை செய்ய சொல்லலாம். சாப்பாட்டுக்கு வேலை செய்ய யார் இருக்காங்க? எல்லாரும் தான் பட்டணத்துக்கு போயிட்டாங்களே. இருக்காங்க, அதான் நம்ம ஊர் மலையில பதுங்கி இருக்காங்களே, அந்த கொல்ல கூட்டத்தோட தலைவனும் அவனோட ஆளுங்களும். எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியாயிட்டாங்க. பூபதி சோமையா மட்டும் சத்தமா சிரிச்சாங்க. உனக்கு என்ன அறிவு கெட்டு போயிருக்கா? அவனுங்க திருடனுங்க. அவனுங்க கிட்ட வந்து வேலை செய்யுங்கன்னு சொன்னா எப்படி வந்து செய்வானுங்க? எங்க உயிரெடுக்கவா நீ வழி சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயா, அவங்க மட்டும் ஏன் திருடனுங்களா மாறினாங்க? பசியால, வேலை இல்லாம, அதானே? அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு வேலை கொடுக்குறோன்னு சொல்லுங்க. பேசிதான் பாருங்களேன். அவனுங்க வருவானுங்களா? வந்தா கட்டி வச்சு தான் அடிக்கணும். அதுதான் தப்பு.
அவங்கள மரியாதையா தான் கூட்டிட்டு வரணும். பெரியய்யா, அதுக்கு நீங்க தான் சரியான ஆளு. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி நம்பி வர சொல்லி சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த திருட்டு கூட்டத்தோட தலைவன் அவனுடைய ஆட்கள் எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. ஜனங்க அவங்கள பார்த்து ரொம்ப பயந்தாங்க. என்னங்க ஐயா, எங்களை எதுக்காக வர சொன்னீங்க? போலீஸ்காரங்க கிட்ட பிடிச்சி கொடுக்கவா? உயிர் போனாலும் நாங்க அடங்க மாட்டோம். அண்ணே, உங்களை பிடிச்சி கொடுக்க வர சொல்லலை, உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க வர சொன்னோம். எங்க வாழ்க்கையை வாழ எங்களுக்கு தெரியும், உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்துக்கோங்க. ஆமாம் ஆமாம், எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் படுத்துக்கிட்டு இருக்கிற பொம்பளைங்களோட தங்க சங்கிலியையும் அவங்க வீட்டில் இருக்கிற அரிசி பருப்பையும் திருடிக்கிட்டு போறீங்களே, இதான் வாழ்க்கையா? உங்களுக்கும் பொண்டாட்டி குழந்தைங்க இருப்பாங்கல்ல, நாளைக்கு அவங்க தலை நிமிர்ந்து நடக்க வேண்டாமா? வாயை மூடு. எங்களுக்கு யார் வேலை கொடுக்கறது? எங்க பசியை யார் போக்குறது? இந்த மாதிரி வறட்சி காலத்துல முதல்ல சாகிறது எங்களை மாதிரி ஏழைங்க தான், தெரியுமா? உண்மைதான், உங்க கஷ்டம் எங்களுக்கு தெரியும், அதான் வர சொல்லியிருக்கோம். உங்களுக்காக எங்க ஊருக்காரங்க வேலை கொடுப்பாங்க. அந்த வேலை செய்யற வரைக்கும் 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். அதுக்கப்புறம் விளைச்சல் கைக்கு வந்ததும் பங்கும் கிடைக்கும், சரியா? விளைச்சல்ல பங்கு கொடுப்பீங்களா? இதை நம்ப சொல்றீங்களா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. பூபதியாவும் சோமையாவும் 2 பேரும் சேர்ந்தே சரின்னு சொல்லியிருக்காங்க. ராமையா பூபதி சோமையா 2 பேரையுமே பார்த்து, ஐயா, 2 பேரும் யோசிச்சு பாருங்க. ராத்திரி முழுக்க என்ன திருடு போகுமோங்கிற பயத்தில் எதுக்கு வாழணும்? அதுக்கு பதிலாக இவங்களுக்கு வேலையும் கொடுத்து சாப்பாடும் கொடுத்தா இவங்க திருட போகிறதில்ல. நாம் எல்லாருமே திருட்டு பயம் இல்லாமல் நிம்மதியாக ராத்திரியில் தூங்கலாம். நீ சொல்கிறது நல்லா தான் இருக்கு. ஆனால் இவங்க பாதியிலேயே வேலையை நிப்பாட்டிட்டு எங்களை ஏமாத்தினா என்ன பண்ணுறது? என்னென்ன ஐயா சொன்னது கேட்டுச்சில்ல? உங்களுக்கு உடம்புல இவ்வளோ பலம் இருக்கு, அந்த கால்வாயை உங்களால் தோண்ட முடியாதா? நீங்களே சொல்லுங்க. இந்த வேலையை மட்டும் நீங்கள் நல்லபடியாக முடிச்சிட்டிங்கன்னா திருடங்கன்ற பேர் போய் ஊருக்கு நல்லது பண்ணவங்கன்ற பேர் வரும் இல்லையா? அந்த திருடன் அவனுடைய ஆட்களை திரும்பி பார்த்தான். அவங்க கண்கள்லயும் ஏதோ ஒரு ஆசை தெரிஞ்சுது. இங்க பாருப்பா தம்பி, எங்களை மனுஷங்களா பார்த்தா போதும், எங்க பசியை தீர்த்து வச்சா போதும். நாங்க வாக்கு தவற மாட்டோம், கால்வாயை நிச்சயமா தோண்டுவோம். சரி, எங்க 2 பேருக்குள்ள இருந்த சண்டை என்ன ஆச்சு? கால்வாயை யார் வழியா போகணும்? அங்கதான் இருக்கு விஷயமே. அந்த கால்வாயி உங்க 2 பேரோட வயலுக்கு நடுவுல தான் போகும். அந்த வரப்பு தான் உங்களுடைய எல்லையா இருக்கும். உங்க வயலுக்கு சரிசமமா தண்ணியும் கிடைக்கும். அதனால கால்வாய் தோன்றவங்களுக்கு சாப்பாடு மற்ற செலவெல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும். நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாதான் இது எல்லாம் நடக்கும். இல்லைனா இந்த ஊரு வறண்ட பூமியா தான் இருக்கும். ராமையா சொல்றது உண்மைதானுங்களே. உங்களுடைய போட்டி பொறாமையெல்லாம் விட்டுட்டு ஊருக்காக ஒத்துதான் வாங்கல. நீ என்ன சொல்ற சோமையா? இந்த பையன் சொல்ற யோசனை நல்லா தான் இருக்கு. இது நடந்தாதான் நம்ம சொத்தை காப்பாத்திக்க முடியும். சரி பூபதி, நம்ம சண்டையை விட்டுட்டு கால்வாய் தோன்றதுக்கான வழியை பார்க்கலாம். அடுத்த நாளே வேலையும் தொடங்குச்சு. ஊருக்கு வெளியே கால்வாய் தோன்ற வேலை நடந்துச்சு. ரங்காவும் ரங்காவோட ஆட்களும் கஷ்டப்பட்டு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மதிய நேரம் ரங்கா மண் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அப்பதான் பூபதி ரங்கா பக்கத்துல வந்து இப்படி கேட்டாரு. என்னடா ரங்கா, ரொம்ப சோர்வா இருந்தா உக்காந்துக்கோ. பரவாயில்லங்க ஐயா, எங்களுக்கு பழகிடுச்சு. நேற்று எங்கள் கூட்டத்தில் ஒருத்தவனுக்கு உடம்பு முடியாதப்போ உங்கள் வீட்டில் இருந்து சாப்பாடு மருந்தும் கொடுத்துருக்கீங்க. அதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறது, நீங்கள் எங்களுக்காக தானே கஷ்டப்படுறீங்க. முதல்லலாம் உங்களை பார்த்தா கோபம் வரும், இப்போ பாவமாக இருக்கு. நாங்கள் திருட்டுத்தனத்தை விருப்பப்பட்டு செய்யலைங்க ஐயா, வேற வழி இல்லாமல் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் சாப்பாடு கொடுத்து வேலையும் கொடுத்துருக்கீங்க. அதனால தான் இப்போ நாங்கள் பெருமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் சோமையா ரங்காவோட ஆட்களுக்கு குடிக்க மோர் கொண்டு வந்திருந்தாரு. டேய், அந்த பாறையை பார்த்து எடுங்க, காலில் எங்கேயாவது விழுந்துட போகுது. சரி, வந்து மோர் குடிங்க. ஐயா, நீங்க எங்களுக்காக மோர் கொண்டு வந்தீங்களா? எங்க கண்ணை எங்களாலேயே நம்ப முடியலங்க ஐயா. நாம எல்லாம் ஒரே ஊருக்காரங்க தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். இத்தனை நாள் தெரியல, ராமையா தெரிய வச்சான். ஒரு மாசத்துக்கு அப்புறமா கால்வாய் தோன்ற வேலை முடிஞ்சு போச்சு. பெரிய ஆறுல இருந்து தண்ணி கால்வாய் வழியா பாஞ்சி ராமாபுரத்துக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. ஊஜனங்க எல்லாருமே ஊர் பஞ்சாயத்துல மறுபடியும் ஒன்னா சேர்ந்தாங்க. பாத்தீங்களா பெரிய ஐயா, இப்ப சந்தோஷமா? ஆமா, ரொம்ப சந்தோஷம் ராமையா. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நீ வந்ததால தான் இந்த மாற்றமே. இதில் எனக்கு என்ன பெருமை இருக்கு?
பூபதி ஐயாவும் சோமையாவும் அவங்களுடைய சண்டையையே விட்டுட்டாங்க. அதே மாதிரி ரங்கையாவும் அவனுடைய ஆளுங்களும் திருட்டுத்தனத்தை விட்டுட்டு கால்வாயை தோண்டினாங்க. அதனால தான் இது நடந்திருக்கு. இல்ல ராமையா, நாங்க எல்லாரும் பல வருஷமா இங்க தான் இருந்தோம். ஆனா அடிச்சுக்கிட்டும் சண்டை போட்டுக்கிட்டும் தான் இருந்தோம். நீ வந்து எல்லாருக்கும் எடுத்து சொன்னதால தான் நம்ம ஊரே இன்னைக்கு நல்லபடியா இருக்கு. நாங்க வாக்கு கொடுக்குறோம்ப்பா, இனிமே நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாம உதவியா இருப்போம். ஐயா, எங்க கையில எப்ப மண்ணு பட்டுச்சோ அப்பவே எங்க பாவம் எல்லாம் போயிடுச்சு. இனிமே நாங்க ஊருக்குள்ள கூலிங்களாவே வாழ்ந்துக்கிறோம். பாத்தீங்களா, இப்ப ஊருக்குள்ள திருட்டு பயமும் போயிடுச்சு, வறட்சியும் இல்ல, உங்களுக்குள்ள சண்டையும் போயிடுச்சு. இதுக்கெல்லாம் எது காரணம்? உங்களுடைய ஒற்றுமை. ஒற்றுமை தான் பலமே. ஊஜனுங்க எல்லாரும் கை தட்டினாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் சூரியன் மறையும் போது அந்த ஊரு ஏதோ தங்கம் மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கதையில இருக்கிற நீதி, பிரச்சனைகள் நிறையா இருந்தாலும் தனித்தனியா இருந்தாலும் எல்லாரும் ஒற்றுமையா நின்னு ஒரு பிரச்சனைக்கான தீர்வை யோசிக்கும் போது மற்ற பிரச்சனைகளையும் தீர்க்கறதுக்கான தீர்வு நிச்சயமா கிடைக்கும்.